கேகேஆர் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரை டீம்லேருந்து தூக்க போகிறாங்களா அப்படின்னு பரபரப்பான ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஏன்னா சூரியகுமார் யாதவிடம் தற்பொழுது கேகேஆர் நிர்வாகம் பேசியிருப்பதாகவும், உங்களுக்கு நாங்கள் கேப்டன் பதவியை கொடுக்குறோம், எங்கள் டீமுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு சூரியகுமாரிடம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஸோ மும்பையிலிருந்து எப்படியாச்சும் இவரை தூக்கிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு கம்பீர் மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. ஏன்னா இப்போது கம்பீர் தான் இந்தியன் டீமுக்கு கோச்சாக இருக்கார். அதனால் அவரை தான் T20 கேப்டனாக நியமித்தார் சூரியகுமார் யாதவை. ஸோ கம்பீர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அப்போது சூரியகுமார் யாதவை நம்ம டீமுக்கு கொண்டு வரணும், நம்ம டீமுக்காக மட்டுமே ஆட வைக்கணும். அதுக்காக அவருக்கு எவ்வளோ டிமாண்ட் கொடுத்தாலும் சரி, கேப்டன் பதவியே கொடுத்தாலும் சரி, அவரை நம்ம டீமுக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்கள் மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. அதனால் ஸ்ரேயஸ் ஐயரை டீம்லேருந்து ஒதுக்க போகிறாங்க. ஸோ அவர் தாங்க 2024 கேகேஆர் அணியின் கேப்டனாக செயல்பட்டு கேகேஆர் அணிக்கு கோப்பையை வென்று கொடுத்தது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை படைத்தார். ஏன்னா இவ்வளோ நாள் கேகேஆர் அணிகள் எவ்வளவு தடுமாற்றங்கள் இருந்தாலும் சரி, ஸ்ரேயஸ் ஐயர் இந்த வருஷம் நல்ல வழி நடத்தி ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கோப்பையும் வின் பண்ணி கொடுத்தாரு. அது முக்கியமாக இந்த சீசன் தான் கம்பீர் மீண்டும் கொல்கத்தாவுக்கு கோச்சாக நியமிக்கப்பட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டன் பதவியிலேருந்து தூக்கணும் என்பது தான் இங்கே கேள்வி. சூரியகுமார் யாதவ் அப்படி என்ன தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு இருந்தாலும் அவர் இவ்வளோ டிமாண்ட் கொடுத்து மும்பை அணியிலிருந்து கேகேஆர் அணிக்கு கொண்டு வருவதற்கான இவ்வளோ மாற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம் என்ன? இவர் கோச்சாக இருக்கிறதுனால, இந்தியன் டீம் கோச்சாக இருக்கிறதுனால அவரை எப்படியாச்சும் நம்ம வாங்கிடணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் அவர் இது பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஸோ இதே மாதிரி தான் ஹார்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் இதுக்கு போனாங்க, கப் வின் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரை ட்ரேடு மூலியமாக உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக. ஸோ இந்த டைமு அதே மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? மும்பையிலிருந்து சூரியகுமார் யாதவை இப்படி கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ரேயஸ் ஐயரை மும்பைக்கு அனுப்ப போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பல தகவல் வெளியாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது கேகேஆர் அணி நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அவங்க தக்க வைக்க போகிற வீரர்கள் யாரார இருப்பாங்க அப்படின்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. சுனில் நாராயணை தக்க வைப்பாங்களா, ஆண்ட்ரூ ரசலை தக்க வைப்பாங்களா, அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி தக்க வைப்பாங்களா, இன்னொருத்தர் முக்கியமான வீரர் சால்ட் அவரை தாங்க முன்ன சீசன் 2024 சீசனில் வேற லெவலில் ஓப்பனிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அவரும் சுனில் நாராயண் தான். அதனால தான் அவங்க கப்படிச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. இன்னும் முக்கியமான வீரர்கள்லாம் இருக்காங்க. இந்த வீரர்களாக எந்தெந்த வீரர்களை தக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு கொல்கத்தா அணிக்கே மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் நிலவு வருகிறது. ஸோ கண்டிப்பாக கேகேஆர் அணியிலிருந்து ஸ்ரேயஸ் ஐயரை முழுவதுமாக விலக்க முடிவு எடுத்துட்டாங்க என்பதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் என்ன பண்ண போகிறாரு, அடுத்த கட்டமாக அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நான் என்னடா உங்கள் டீமில் இருக்கிறது, நீங்கள் எனக்கு கேப்டன் பதவி கொடுத்தா தான் நான் இங்கே இருக்கணுமா, எனக்கு தேவையே இல்லைடா, நான் ஆக்ஷனுக்கு போய் நான் வேறு டீமுக்கு போய்க்கிறான்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் முடிவு பண்ணுவாரா அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கலாம். அவர் எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறாரு? ஒருவேளை கேப்டன் பதவியை முழுவதுமாக அவரிடம் பறிக்கப்பட்டு ஸ்ரேயஸ் ஐயர் இருந்து துரத்திட்டு சூரியகுமார் யாதவை கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் அவரை வாங்கி அவர்கிட்ட அந்த கேப்டன் பதவி கொடுத்தாருன்னா ஸ்ரேயஸருக்கு என்ன மரியாதை? ஸோ கப்படிச்சு கொடுத்துருக்காரு, நல்லா ஃபார்மில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவரை கேப்டன் பதவியிலும் தூக்குவதற்கான எந்த மாற்றம் இப்படி கொண்டு வருவதற்கு என்ன ரீசன் தெரியல. நம்ம பார்க்கலாம் மக்களே. முக்கியமாக கொல்கத்தா அணியிலிருந்து முக்கிய வீரரை நீக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய கேப்டன் நியமிப்பதற்காக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது ஸ்ரேயஸ் ஐயரின் பர்ஃபார்மன்ஸ் குறித்தும், ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் முன்ன சீசன் கோப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காரு, அவருடைய கேப்டன்சி குறித்தும், கொல்கத்தா அணியின் ஃபேன்ஸ் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.